தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியை சேர்ந்தவர் மாரி செல்வம். 40 வயதான இவர் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயின்றபோது உடன் பயின்ற பெண் ஒருவரின் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண் போடி பகுதியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் இப்போது ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். திருமணமான அந்த ஆசிரியையுடன் ஏற்பட்ட நட்பை தவறாக பயன்படுத்தி கொண்ட மாரி செல்வம் அவருக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். குறிப்பாக ஆசிரியையை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசுவதோடு மட்டுமல்லாமல் மாரி செல்வம் அவ்வப்போது அவரது வீட்டிற்கும் சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் எரிச்சலடைந்த ஆசிரியை அவருடனான நட்பை முறித்து கொண்டதாக தெரிகிறது. ஆனால் மாரி செல்வம் அந்த ஆசிரியை பற்றி அவதூறு பரப்பி விடுவேன் என்று தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். பாலியல் ரீதியான தொந்தரவு மற்றும் மிரட்டலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ஆசிரியை தன் உயிரை மாய்த்து கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் தன்னை உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் துன்புறுத்துகிற அந்த நபருக்கு தக்க தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று முடிவெடுத்த ஆசிரியை கடந்த அக்டோபர் 10ஆம் தேதியன்று தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட சின்னமனூர் போலீசார் கடந்த நவம்பர் 3ஆம் தேதியன்று ஆசிரியர் மாரி செல்வம் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த விவகாரம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியைக்கு மாரி செல்வம் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாரி செல்வத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமீப காலமாகவே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. ஆபாச படங்களை வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பி துன்புறுத்துவது போன்ற செயல்களில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் விடுதிகளில் தங்கி படிக்கின்ற மாணவர்களிடமும் வார்டன் மற்றும் ஆசிரியர்கள் அத்துமீறுவதும் அதிகரித்து வருகிறது. இதுபோன்று மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கும் ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் நட்பு ரீதியாக பழகிய ஆசிரியையிடம் ஆசிரியர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தேனி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.